இது எந்த நிறுவனம்? ஹெச்டிஎஃப்சி லைஃப் எங்கள் கம்பெனி. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த கம்பெனி. இப்போ நான் எங்கே இருக்குன்னா ஃபேர்லாண்ட்ஸில் இருக்கிறேன். நான் ஒரு எம்எல்ஏ, என்னையே இப்படி கொச்சைப்படுத்தி பண்ணுறாங்கன்னா சாமானியர்களுக்கான நிலை என்ன சொல்லுங்கள்? இது எப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ. நான் மக்கள் பணிகள் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வீடியோ நான் போட்டதில்லை. ஏதாவது போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்ன காரணம், 2017/7/2015 நான் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன். இதில் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் எவ்வளோ போட்டேன்? 10 லட்ச ரூபா போட்டேன். அதுக்கு அடுத்தது என் மனைவி கல்பனா பேரில் 6 லட்சம், 16 லட்ச ரூபா போட்டேன். 16 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போட்டோம். இந்த இன்சூரன்ஸ் போட்டது எங்கள் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இப்போ இங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறேன். இப்போ 2 வருஷம் தான் கட்டுனேன், கட்ட முடியல. சூழ்நிலை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நமக்கு பல்வேறு நிலைப்பாடுகள், கொரோனா, தொழில் பிரச்சனை, நம்ம இதை கட்ட முடியல. இப்போ கட்ட முடியல. இப்போ நான் கட்டின பணத்தை எனக்கு திருப்பி கொடுன்னு நான் கேட்குறேன். எங்கே கேட்குறேன்? இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்ச ரூபா கட்டினத்துக்கு எனக்கு சாதாரணமாக பேங்க் வட்டி போட்டிருந்தா எவ்வளோ வரும்னு கேட்டேன். 3 லட்ச ரூபா கிடச்சிருக்கும், 13 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே நான் கேட்குறேன், வெறும் கட்டின பணம் 10 லட்சத்தில் 1.25 லட்ச ரூபாய் தள்ளி 8,37,000 தான் பணம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள், எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? இந்த தனியார் வங்கிகள் இன்சூரன்ஸ் அடிப்படையில் நான் ஒரு எம்எல்ஏ, என்னையே இப்படி கொச்சைப்படுத்தி பண்ணுறாங்கன்னா சாமானியர்களுக்கான நிலை என்ன சொல்லுங்கள்? அப்புறம் என் மனைவி கல்பனா பேரில் 6 லட்ச ரூபா போட்டோம். அது எவ்வளோமா கல்பனா? அது எவ்வளோ வரும்னு சொன்னாங்க? இல்லை, எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க? 5,79 கொடுக்குறாங்க. சரி, அது 6 லட்சத்து போட்டதை எப்படி 5 லட்சம் கொடுக்குறாங்க? அது மட்டும் 20,000 தள்ளிட்டு கொடுக்குறாங்க. இப்போ என்னது மட்டும் 1.5 லட்சம் தள்ளுறாங்க, அது மட்டும் ஏன் அவ்வளோ கம்மி தள்ளுறாங்க? ஏப்பா 10 லட்ச ரூபா கட்டுறதுக்கு எனக்கு இல்லைம்மா, 10 லட்ச ரூபா கட்டுறதுக்கு 8,37 தரங்க. என் மனைவிக்கு கொடுக்குறதுல 5,79,000. நான் கட்டுறது 6 லட்சத்துக்கு வட்டி போட்டிருந்தா 6 3 18, 1,80,000 வட்டி வந்திருக்கோம். இப்படி இருக்கிற நிலையில் நான் உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எப்படின்னா, இது மாதிரியான தனியார் வங்கிகள் நம்மை மாதிரியான மக்களை எந்த அளவுக்கு உறிஞ்சுகிறார்கள் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். நீங்கள் மனம் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பணங்கிறது இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம், நாளைக்கு போகுது. இது எந்த நிறுவனம்? ஹெச்டிஎஃப்சி லைஃப் எங்கள் கம்பெனி. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த கம்பெனி. இப்போ நான் எங்கே இருக்குன்னா ஃபேர்லாண்ட்ஸில் இருக்கிறேன். நீங்களே பாருங்கள், எவ்வளோ கொடுமை. 10 லட்ச ரூபா கட்டின எனக்கு 3 லட்ச ரூபா வட்டி, 13 லட்ச ரூபா. அது போக 13 லட்ச ரூபா எனக்கு எவ்வளோ வருது? 8,37,000 வருது. அப்படின்னா எவ்வளோ பண்ண கிளாஸு? இப்போ கேட்டால் நீ அதில் போட்டிருந்தா ஏதாவது 4,63,000 எனக்கு லாஸ். நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஏங்க, என்ன எம்எல்ஏங்கிறதுக்காக நீ சொல்ல வேண்டாங்க. நீங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக இல்லைங்க, இதுதான் எங்கள் பாலிசிங்கிறாங்க. நியாயமா, தர்மமா? என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, நல்லா யோசித்து, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பண்ணுங்கள். இந்த மாதிரி தனியார் வங்கிகள் நம்மை முட்டாளாக்குகிறார்கள். எப்படின்னா, ஆசை வார்த்தை காட்டி முட்டாளாக்குகிறார்கள். எங்கிட்ட சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, கோடிக்கணக்கில் பணம் வரும்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் போட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தையும் பிடிக்கிட்டு விடுறாங்க. வட்டி 3 ரொம்ப குறைச்சலாக வட்டி 3% எவ்வளோ? 3 லட்சம் இல்லைன்றாங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் ஏதோ சண்டை போட்டுருக்காரு. உங்களுக்கு என்னென்ன சண்டை? உங்களுக்கு எவ்வளோ விட்டு? உங்களுக்கு எவ்வளோ வரணும்? தனி விட்றேன், தனி விட்றேன். உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 3 லட்சத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷத்துக்கு 9 வருஷம் கழிச்சு எவ்வளோ பிடிச்சிட்டாங்க? வட்டி கிடையாது, வட்டி கிடையாது. ஆனால் பிடிச்சிட்டாங்க, 20,000 பணம் பிடிச்சிட்டாங்க. அண்ணன் பாருங்க, பாவம். நானும் எனக்கு இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் என்னண்ணா? ஆமாண்ணா, அருள் தாண்ணா. அண்ணன் வீடு எங்கண்ணா?
வெண்ணந்தூரா? சரி 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 சரி. நான் உங்களை அடிக்கடி டிவியில் பார்ப்பேன். அதனால வந்து உட்காந்தோடனே எங்கள் பையன்கிட்ட சொன்னேன், அருள் எம்எல்ஏ இல்லைண்ணா கொஞ்சம் கஷ்டத்தில் கட்டாக விட்டேண்ணா. கட்டாக விட்டு இப்போ இந்த நமக்கு செலவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கலான்னு வந்தா இவ்வளோ லாஸாக சொல்கிறேன். சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இப்போ எனக்கு மொத்தமாக 4,60,000 எவ்வளோப்பா லாஸு? 4,63 லாஸு. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? சார் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது யாருமே படித்து காமிக்கல, யாரும் தகவல் சொல்லலை. நான் படிக்க எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ்லாம் தெரியாது. கையெழுத்து வாங்குறாங்க. நீங்கள் அதை சொல்லி யாராவது வாங்கினாங்களே என்கிட்ட? நான் என்கிட்ட யாரும் சொல்லி வாங்கலை. உங்களுக்கு ஆர்பிஎல் பேங்க்லேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே பண்ணலைங்க. பட் பண்ணாமல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது சார் பாலிசி. இல்லை எனக்கு எப்படின்னா நீங்கள் முடிக்காம அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இத்தனை கோடி இருக்குது, இது இவ்வளோ நாள் கட்டினே இவ்வளோ இத்தனை கோடி வரும்னாங்க. நம்ம சூழ்நிலை தொழில் கொஞ்சம் நெஞ்சு போச்சு. அப்புறம் கொரோனா வந்துருச்சு, கட்டாக விட்டேன். அதுக்கு நான் கட்டின பாலிசி தான் கொடுக்கணுமா இல்லையா? எல்லாமே வந்து பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து நடுவில் இல்லை கட்டா நான் கேட்கறது மிஸ்டர், உங்கள் பேர் என்ன? ரமேஷ். நான் கேட்கறது, நான் கட்டண பணத்தை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அதுதான் சார் நான் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். எனக்கு கட்டண பணத்தை எனக்கு கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டண அமௌண்டோட போனஸோட வரப்போகுது. நடுவில் கான்ட்ராக்டை பிரேக் பண்றீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். என் அண்ணன் தான் கட்ட முடியும். ஏங்க முழுசா அவருக்கு பே அவுட் வாங்கணும். இப்போ அவர் பே அவுட் வாங்க வேண்டாம், நான் பே அவுட் வேண்டாம், நான் கேன்சல் பண்றேன். ஏன் 20 லட்சம் குறைஞ்சி 20,000 கம்மியாக கொடுக்குறீங்க? சார் பே அவுட் ஒன்று வாங்கியிருக்கீங்களா? என்னங்க பே அவுட் ஒன்று மணி பேக் வாங்கியிருக்கீங்களா? 30,000 நம்ம மணி பேக் வாங்கியிருக்கீங்களா? ஏங்க அது 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் ஆச்சுங்க. அது சரிங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு நீ போட்ட பணத்தை கொடுக்க ரெடி பண்ணுங்க. இல்ல சார் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டில எடுத்தீங்கன்னா சேர்த்து வரும். நான் கால் பேஸ் போட்டுருக்கேன். மெச்சூர்லாம் வேண்டாம். மெச்சூர்லாம் நான் பண்ண முடியாது, கட்ட முடியாது. அவ்வளோ நாளாக எனக்கு வெயிட் பண்ண முடியாது. எனக்கு தேர்தல் வந்து செலவு பண்ணல, வாங்கின கணக்கு புரியுது சார். எனக்கு நான் பேசியிருக்கேன் சார். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் சரி பேசிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணட்டுமா? ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு எனக்கு நீ தயவு செஞ்சு, நான் இன்ட்ரெஸ்டோடலாம் கேட்கல, எனக்கு கட்டணம் பணத்தை கொடுங்க. நான் 1.5 லட்ச ரூபா நான் என்னால் ஏன்னா 1.3 லட்ச ரூபா எப்படி இழக்க முடியும்? 10 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுக்கணுமா இல்லையா? ஹலோ 10 + 13 10 + 13 லட்ச ரூபா. 13 லட்ச ரூபாயில் 13 என்னோட மனைவி இது 1.80 6 7.80 7.80ல் எங்களுக்கு வர வேண்டியதுன்னா 20,50,000 வரணும். 20,50,000 வர வேண்டிய இடத்துல 10 கூட தர மாட்டேங்கிறாங்க. பாதிக்கு போய் தான் தரங்கிறாங்க. இது அப்படின்னா ஒரு பகல் கொள்ளல. இவங்க வட்டி இல்லாமல் கொடுக்குறீங்க, HDFC பேங்க் வட்டி இல்லாமல் கொடுக்குறீங்க நீங்கள். இல்லை அது கரெக்ட், எல்லாம் ஒன்று தானே. இல்லைம்மா எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே. இது மக்களை ஒரு சீட்டிங் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். இல்லை அர்த்தம் அதுதான் அர்த்தம். மக்களை சீட்டிங் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். இதை நான் வந்து வெளியே கொண்டு போகணும், பெருசு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒயிட்டில் கட்டிருக்கிறேன். ஹலோ ஓகே ஹலோ எல்லா எம்எல்ஏவும் அதை பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓட்ட கடத்தை வாங்குறதுக்கு பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். என் தொகுதிக்குள்ள இருக்கிற பேங்கில் நினைச்சு பாருறான். இதே தொகுதி தான். நீ வேண்டாம் தோறும் ராசிபுரம். நான் போட பணத்துக்கு ஏன் பணத்துக்கு பிச்சை எடுத்து உட்காந்துட்டு இருக்கிறேன். கட் பண்ணுப்பா. இல்லைண்ணா அது நாங்களாம் ஐயா தான் கட்சி ஆரம்பிச்சது ஐயா தான். அதனால் ஐயா தான். சரி அண்ணா வந்து என்ன தொழில் பண்ணுறீங்கன்னா? துண்டா? துண்டு இப்போ என்னென்ன மாடல் இருக்குது? அதான் ஏர்லம் நிறைய போட்டாங்க. எங்களுக்கு தறியில் போடுறது வியாபாரம் ஒரு ஸ்டாண்டர்டாக வரல. நான் இதை
என்னுடைய வேறு எதுக்காகவும் போடல. மக்கள் நீங்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற நீங்கள் இந்த ஊழல்களை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் போகிறோம். எப்படின்னா இது வந்து தப்பாக சரியான நீங்களே முடிவு பண்ணுங்க. எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க? நான் சொல்கிறது நோக்கம் இது வந்து ரொம்ப எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. நான் வந்து நான் போட்ட பணத்துக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்குது. நான் என் மனைவி என்னுடைய மனைவியோடு சேர்ந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது. வெக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட இதை நம்ம சொல்லி தானே ஆகணும்பா. இந்த மக்களுக்கு சொல்லி தானே ஆகணும். இப்போ நான் ஓட்டு கேட்குற நேரம் ஒரு விடா போய் ஓட்டு கேட்டுருக்குறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து 7 மணிக்கு கிளம்பி ஒரு பகுதியாக போய் நான் மக்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ கூட கந்தம்படியிலேருந்து தான் வந்தேன். தண்ணி கொடுப்பா அண்ணா. போய்ட்டு அண்ணா அது இதை காமி, எந்த பேங்கன்னு காமி. நான் பேங்க் உள்ளே போகலப்பா. பேங்க் வெளியே தான் இருக்கிறேன். பேங்க்னா உள்ளே இல்லை. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே இருக்குது. இது நான் வெளியில் ரிசப்ஷனில் தான் இருக்கிறேன். படம்லாம் காமிங்க. என்ன மட்டும் காமிங்க. ஆ நம்ம வர வேண்டிய பணம்பா 20,80,000 வரணும். அவன் கொடுக்குறேன்னு சொல்கிறது 8, 37, 5, 79. பதினாலு தான் வருது. நான் வணக்கண்ணா. ஹலோ யாரா? நாமக்கல் அண்ணா. வணக்கம் வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. நிலைங்களா? ஆமாம் லோகத்தில் இருக்கேன். ஐயோ தலைவா, எங்கே தலைவா இருக்கீங்க இப்போ? எம்எல்ஏ ஆஃபீஸ்லையா? இந்த 2 நிமிஷம் வந்துடுறேன். இப்போ ஏம்பா நாமக்கல் எம்பி வந்து வெயிட் பண்ணுறாரா? சரி, நான் போட்டுமா? கிளம்புங்கண்ணா. நான் இப்போ இதான் பாருங்க, நீங்கள் இதுதான் நடைமுறை. எனக்கு வந்து இவங்க சொல்கிறதுனால இழப்பு எனக்கு வந்து 6 லட்ச ரூபா. 6 லட்சம் இல்லை, 6,60,000 எனக்கு இழப்பு. 6,60,000 இழப்பு. இதை என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம எம்பி, ஆனால் நம்ம நாமக்கல் எம்பி வந்து அவர் திருமணத்துக்கு பத்திரிகை எதுவும் வந்திருக்கிறோம், மகன் திருமணத்துக்கு. நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறுவனங்களில் இன்சூரன்ஸ் பண்ணும்போது ரொம்ப உஷாராக போடுங்க, ஏமாறாதீங்க. என்னுடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு 6,60,000 லாஸ். வந்து போய் மனம் வந்து பேசுகிறேன் நம்ம இருக்கிற கஷ்டத்தில். சரி இருந்து பார்த்துக்கலாம். என்னதுலப்பா வண்டி வசூல்ப்பா. ஆனால் இதுக்கு ஒரு விடை தெரிகிற வரைக்கும் நான் என்னுடைய நியாயமான போராட்டம் தொடரும். இதுக்கு முடிவு கிடைக்கலன்னா வந்து நான் வந்து இங்கே ரோட்டில் உட்காந்து பத்திரிக்கையாளர்லாம் வச்சு ஒரு இது பண்ண வேண்டியது தான், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண வேண்டியது தான். வண்டி வசூல்ப்பா. நீ இருந்து பார்த்துட்டு வா.
என்னுடைய மனைவியோடு தான் நாங்கள் ரோட்டில் நிற்கிறேன், இங்கே பேங்க் வாசலில். என்னுடைய மனைவியோட சரிப்பா வாங்கி கொடுத்துவா. இந்தா இந்தப்பா இது கொஞ்சம் சரி ஆ சரி.